இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீடர்களின் மூலமாக பலத்த வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்தபோது சீடர்கள் உபத்திரவங்களை சந்தித்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும், பயமுறுத்தப்பட்டாலும் அவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று வசனத்திலே சொல்லப்பட்டதை குறிப்பிட்டு ஜெபித்தார்கள். எதிர்க்கிறவர்களுடைய பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை சுகமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அனுக்கிரகம் செய்தருளும் என்று அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஜெபத்தை கேட்கிற தேவன் பதில் கொடுத்து விட்டார் என்று பிரத்யட்சமாக சீடர்கள் உணரும்படி செய்தார். சீடர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கும்போது பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் யூத ஜனங்களும் இது என்னமாய் முடியுமோ என்று கலக்கமடைந்தார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொன்னார்கள். எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அநேக யூதர்களும் புறஜாதி மக்களும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சீடர்களும் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷப்பட்டார்கள். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று, விருத்தி அடைந்தது. திரளான ஜனங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். தேவ வசனம் எங்கும் பிரசித்தமாயிற்று. சீடர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கொள்ளை நோய் என்றும் கலகம் எழுப்புகிறவன் என்றும் நசரேய மத பேதத்துக்கு முதலாளி என்றும் சொன்னார்கள். கொள்ளை நோய் எப்படி விரைவில் பரவுகிறதோ அப்படி போல பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டதுனால நசரேய மத பேதத்துக்கு முதலாளியாக இருக்கிறான் என்றும் சொன்னார்கள். நம்முடைய ஜெபமும் உலகத்தை அசைக்கிறதாக, ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புதலின் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். தேசத்தில் நன்மையான காரியங்கள் நடக்கத்தக்கதாக, தன்னை படைத்த தேவனிடம் ஜனங்களுடைய இருதயம் திரும்பத்தக்கதாக உலகத்தை கலக்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய செயல்கள் எப்படி காணப்படுகிறது? நம்மை குறித்து இப்படிப்பட்ட சாட்சி உண்டா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரம தகப்பனே, முழங்கால்கள் யாவும் முடங்கி நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடவும் ஜனங்களுடைய இருதயம் சிருஷ்டி கர்த்தரிடம் திரும்பத்தக்கதாக சத்திய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. உபத்திரவத்தை கண்டு மனம் சோர்ந்து போகாதபடி ஒருமனப்பட்டு ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும், உலகத்தை கலக்குகிறவர்களாக செயல்படவும், இடத்தை அசைக்கிறவர்களாக ஜெபிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பவுலை குறித்து சொல்லப்பட்டது போல எங்களை குறித்தும் சொல்லத்தக்கதாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.